He's doing a lot of Tamil activist work in America. He recently conducted a FETNA conference in, I think, in Washington, D.C. Yes. Then apart from that, he's conducting yearly based entrepreneur conference for Tamils in USA. The first time he's witnessing our conference. I think he may take some lessons from us to conduct better way in America. நன்றி சம்பத் சார். அனைவருக்கும் வணக்கம். And thank you Sambat sir for giving a wonderful opportunity to share my thoughts and lessons I have learned in US. And myself, I'm apart from Dr. Sambat sir said, I'm also involved in active core member of Indian Coalition, which works closely with White House. So the current government is helping India a lot actually, and President is listening to to help Indian community and India a lot, working closely with Modi government, which is good actually. And this is the first time it's happening. And today's topic, opportunities in information technologies. I would divide into two. So how it's going to help the current entrepreneurs and also the next generation kids. The recent buzzword is disruption, மாற்றம். அதுதான் வந்து சிலிக்கான் வேலியில் வந்து ஒரு buzzword actually. Disruption is happening in all the businesses. And it will happen in all the businesses, the way that we do business and also the way the consumers buy things. அதுவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் லைக் இன்னும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அமேசான் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ். அது ஒன்றும் இல்லை, சந்தை தான். நம்ம ஊரில் உள்ள சந்தை மாதிரி தான் அந்த. ஸோ அடுத்தால வந்து அடுத்த லெவலுக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து சாரீஸ் கட்டியிருக்கிறீங்க, இன்னொருத்தவங்க வந்து சாரீ கட்டியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு போத்தீஸ் ஆர்எம்கேவியோடைய வெப்சைட்டில் போயிட்டு அதை போட்டாச்சுன்னா வந்து அதே சாரியோ இல்லாட்டதை நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதே பேட்டர்னில் வேறு கலரில் வேணும்னா வந்து உங்களுக்கு வந்து இன் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அது இல்லைன்னா கூட வந்து வேறு ஏதோ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. சேம் திங் லைக் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஷர்ட், அது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்து பர்டிகுலர் பிராண்ட் பர்டிகுலர் கலர் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இட் வில் கிவ் அ சஜஷன், இந்த கலர் இல்லை இந்த பிராண்டில் வேறு இது இருக்குது, இல்லை வேறு மல்டிபிள் மாடிஃபிகேஷன் இது பண்ணி இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் இன் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ் யூஸிங் ட்ரோன். ஸோ அது வந்து அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது போக வந்து அமேசானில் வந்து அவங்களே லாக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போயிடலாம், அவங்க வீட்டிலே வந்து ஓப்பன் பண்ணி அவங்களே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் லைக் ஹவ் தி business model and the consumer purchasing pattern is going to change. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபர் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஸோ ஊபர் வந்து இட்ஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்டர்பிரினர்ஸ். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இது வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ், அது அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரி இதெல்லாமே வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் அடுத்த லெவல் போய் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து நிறைய கார்ஸ் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது, டிரைவர் தேவையே கிடையாது. ஸோ நம்ம எல்ரெடி பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு போகணும் இல்லை எங்கேயாவது போகணுன்னா வி கேன் ப்ரோக்ராம் இட் அண்ட் இட் வில் டேக் த எல்டர்ஸ் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் லைக்னா வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துடும். ஸோ வந்து இப்போ கார் ஓடாத சமயத்தில் இப்போ வந்து 5 to மார்னிங் 9 to 5 நம்ம கார் தேவை இருக்குது. அதுக்கப்புறம் தேவை இல்லை அப்படின்னா வந்து we can rent that car ஆக்சுவலாக வந்து. ஸோ ஒரு காரே வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க வந்து. ஸோ அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிஎன்பின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்காங்க தெரியல.
ஸோ நம்மளுடைய வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் வந்து மந்த்லி ரெண்ட் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் நம்ம வந்து இப்போ சிகாகோ வர்றீங்க இல்லை ஜோஹானஸ்பர்க் போகிறீங்க அப்படின்னா வந்து அங்கே ஹோட்டல்ஸில் போக வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இஃப் யூ ஹேவ் an apartment or a room to rent it, you can rent that apartment or room to the guest actually. So Airbnb வந்து it's becoming popular and it's going to change the entire thing. Like in the hotelsக்குலாம் வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ஆக்சுவலாக. ஃபேஸ்புக் இந்த மொபைல் ஃபோன்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இப்போ சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கிட் ஆக்சுவலாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஹி ப்ரமோட்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 500,000 லைக்ஸ். ஓகே, 500,000 லைக்ஸ் வந்துச்சு. அந்த 500,000 லைக்ஸை வச்சுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வந்து தே கேவ் மோர் தென் $2 million. So you can make money using mobile phone. So text messages, a lot of businesses like are coming on the messages that we send and receive, how to monetize actually. So அது வந்துட்டு இருக்குது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா everything would be decided using social media. ஸோ ஒருத்தங்க டிவோர்ஸ் ஆகுது, கப்புள்ஸ் டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா வந்து 6 monthsக்கு முன்னாடியே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக வந்து. தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஆக்சுவலாக வந்து. ஸோ எல்லாமே வந்து இது பண்ணி உங்களுக்கு வந்து லாயர்ஸ் என்ன வேணும், ஸோ எல்லாமே வந்து தே வுட் சஜஸ்ட். ஸோ எல்லா டேட்டாவும் அங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஸோ வந்து உங்கள் வீடு தேடி என்ன வேணுமோ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக வந்து. அண்ட் ட்ரம்ப் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் சோஷியல் மீடியா அலோன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஈச் அண்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்குறீங்க, நிறைய சேட் பண்ணுறீங்க. பேஸ்ட் ஆன் தேட் நீங்கள் உங்களுக்கு என்ன லைக்கிங்ஸ், ஸோ வாட் யூ லைக், பேஸ்ட் ஆன் தேட் they will advertise to you each and every specific person actually. So that's what happening. And இன்னும் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் பேங்க்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் இருக்காது ஆக்சுவலாக வந்து. அந்த மிடில் மேன்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸு எல்லாமே ஓரளவு எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ கம்பெனிஸ் வில் டைரக்ட்லி செல் their products to the customers ஆக்சுவலாக வந்து. ஸோ இவ்வளவு டிஸ்ட்ரப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ we need to change ourselves and we need to change the way that we do business. ஸோ இது பண்ணியாச்சுன்னா வந்து இட்ஸ் tons of opportunities இருக்குது. ஸோ இது பண்ணலன்னா வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா வந்து பிஸ்னஸில் சர்வை பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவ்வளவு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ we need talents. Okay, so there are a lot of opportunities இருக்குது. So the next generation kids should come. Okay, USA பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா we have a talent shortage of technology resources. So we are the companies are giving more than normal salary to hire these candidates actually. ஸோ இதுவுமே வந்து ஒர்க்கிங் கல்ச்சருமே வந்து இனிமேல் சேஞ்ச் ஆகிடும். இந்த கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு வந்து நோ மோர் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து. ஸோ தே வில் கீப் ஒன்லி 30 to 50% பெர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கன்சல்டன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே அவுட்சோர்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் டு ஸ்மால் கம்பெனிஸ் globally ஆக்சுவலாக வந்து. So yeah, we have to understand globally. So anyone from any part of the world can do a service to a company in US actually. Okay, so a lot of opportunities for the next generation people, but they have to choose what's going to come change in the technology in the next 5 years or 10 years actually. So கிட்ஸுக்குமே வந்து இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சு வந்து எனக்கு பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை வந்து நீங்கள் போயிட்டு படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் டிசிஎஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள்,
இல்லை விப்ரோவில் போயிட்டு ஜாயின் பண்ணி ப்ரெஷர் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒரு 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 அந்த மாதிரி இனிமேல் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ கம்பெனிஸுமே வந்து தே டோன்ட் லைக் டு ஹாவ் an employee more than 5 years or 10 years, more than 5 years or 3 years actually. Right now வந்து 7 yearsக்கு மேலே வந்து எந்த எம்ப்ளாயி இருந்தாலுமே வந்து they are liable to the company actually. So they will find a way to replace the candidates. So the students or the next generation kids, like even 30 hours, 40 hours, independent work பண்ணாலுமே வந்து they would be vibrant. They constantly learn new technologies. ஒரு permanent employment எடுத்தாச்சுன்னா வந்து அப்படியே they won't learn actually. They won't look what changes are happening across the world actually. Okay, so a lot of opportunities are available for the kids and the business, particularly Tamil people. They are the brainy people. In US-ல வந்து பார்த்தீங்கன்னா when certain clients, they are asking candidates graduated from Tamil Nadu universities actually. Openly they ask, because they are brainy and they stay longer and they are loyal to their clients. So with this I am concluding. And ரொம்ப முக்கியமான வந்து என்னன்னா வந்து இனிமேல் வந்து learning வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சுவலாக வந்து. So we need to know how to unlearn also actually. We have to constantly learn, unlearn, relearn. So அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக வந்து. So every year or every 2 years the technology is changing actually. So the technology drives the world, the business and everything. So with that I'm concluding, and if you have any questions regarding the education, higher education in US or business opportunities or what will happen in the next 3, 5, 10 years or so, I can share my information with you actually. Thank you so much. Thank you.